ஸ்லாங்கூரின் குவாலகுபு பாரு சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தலுக்கான வாக்களிப்பு இன்று காலை 8 மணியளவில் 18 வாக்களிப்பு மையங்களில் உள்ள 74 வாக்குச்சாவடிகளில் தொடங்கியது. மொத்தம் 40,226 பதிவு பெற்ற வாக்காளர்களை குவாலகுபு பாரு சட்டமன்ற தொகுதி கொண்டிருக்கிறது. ஏற்கனவே 625 போலீஸ்காரர்கள், 238 ராணுவ அதிகாரிகள் மற்றும் அவர்களது துணைவியார்கள் முன்கூட்டியே செவ்வாய்க்கிழமை நடைபெற்ற வாக்களிப்பில் தங்களது வாக்குகளை செலுத்திவிட்டனர். இன்று மாலை மணி 6 வரை வாக்குச்சாவடிகள் திறந்திருக்கும் என்பதால் எஞ்சிய 39,362 பதிவு பெற்ற வாக்காளர்கள் தங்களது ஜனநாயக கடமையை நிறைவேற்றுவார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. மொத்த வாக்காளர்களில் 49.3 விழுக்காட்டினர் மலாய்க்காரர்கள் மற்றும் 30.6 விழுக்காட்டினர் சீன வாக்காளர்கள் ஆவர். இந்திய வாக்காளர்களில் 18 விழுக்காட்டினர் இருந்தாலும் இந்த இடைத்தேர்தலில் வெற்றியை நிர்ணயிக்கும் முக்கிய துருப்புச்சீட்டாக இந்தியர்கள் இருக்கின்றார்கள். காலை வானிலை நன்றாக இருக்கும் என மலேசிய வானிலைத்துறை அறிவித்திருப்பதால் பெரும்பாலான வாக்காளர்கள் காலையிலேயே ஆர்வத்தோடு வாக்களிக்க வந்ததை பல வாக்களிப்பு மையங்களில் காண முடிகிறது. மக்கள் கூட்டணியின் வேட்பாளராக டிஏபியின் பாங் சொக்தோ, பரிகத்தான் நேஷனல் கூட்டணியின் சார்பில் கைருல் அசாரி சாவுட், பார்த்தி ரக்யாட் மலேசியாவின் சார்பில் அடிசா ஜைனுடேன் மற்றும் சுயேட்சையான நியாவுக்கு இன் என இந்த இடைத்தேர்தலில் 4 முனை போட்டி ஏற்பட்டுள்ளது. இந்த தேர்தலில் போட்டியிடும் 4 வேட்பாளர்களும் குவாலகுபு பாரு சட்டமன்ற தொகுதியின் வாக்காளர்களாக பதிவு செய்யவில்லை என்பதால் அவர்களில் எவரும் வாக்களிக்கும் தகுதியை கொண்டிருக்கவில்லை. குவாலகுபு பாரு சட்டமன்ற தொகுதி உறுப்பினராக இருந்த லீ கி ஹியோங் கடந்த மார்ச் 21 புற்றுநோய் காரணமாக காலமானதால் அந்த தொகுதியில் இடைத்தேர்தல் நடைபெறுகிறது.